இம்மாதம் 21ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் இந்த வன்னி தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வாக்காளர் இடாப்பின் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 86,889 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளதோடு 31 மே இந்த வருடம் தியதியிலே 18 வயதை பூர்த்தி செய்த 404 பேர் குறைநிரப்பு பட்டியல் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 137 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது. வாக்காளர் அட்டைகள் நேற்றைய தினம் தபால் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் அந்த வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. எதிர்வரும் 8ஆம் தேதி விசேட விநியோகத்துக்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நாளை ஆரம்பமாக இருக்கின்ற இந்த தபால் மூல வாக்களிப்புக்காக 3561 பேர் தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். நாளைய தினம் மாவட்ட செயலகத்திலும் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது. அதேபோல் நாளை 4ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் மாவட்டத்தில் இருக்கின்ற போலீஸ் திணைக்களங்களில் இந்த தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது. அதேபோல் ஏனைய அரச நிறுவனங்களில் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் இந்த தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற இருக்கின்றது. அதோடு இத்தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்கள் எதிர்வரும் 11, 11 ஆகிய தினங்களில் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் தங்களுடைய வாக்குகளை அளிக்க முடியும். அதேபோல் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணி எங்களுடைய முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் 8 வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட இருக்கின்றது. அதோடு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த தேர்தல் கடமையில் ஈடுபடுகின்ற அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகளும் விசேட கலந்துரையாடுகளும் ஏற்கனவே பல பயிற்சியினர்கள் முடிவடைந்திருக்கின்றன. அதேபோல் இந்த மாவட்டத்தில் சுமார் 1300 விசேட தேவையுடையவர்களுக்கு இந்த விசேடமான இந்த வாக்களிப்பு வசதிகளை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதேபோல் தேர்தல் முறைப்பாடுகள் முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தில் ஆகலும் 5 முறைப்பாடுகள்லாம் இதுவரை கிடைத்திருக்கின்றது. அவை அநேகமாக இந்த சட்ட மீறல்களாகவே இருக்கின்றது. தேர்தல் தொடர்பான எந்த ஒரு வன்முறையும் இதுவரை இந்த மாவட்டத்தில் இடம்பெறவில்லை. தேர்தல்கள் தொடர்பான ஏதாவது முறைப்பாடுகள் இருந்தால் 021 229 0036 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய முறைப்பாடுகளை தெரிவிக்க முடியும்.